Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் பயங்கரமா ஃபால் ஆயிட்டு வந்திருக்குது. பிட்காயின் பாத்தீங்கன்னா $39,000 கீழலாம் இந்த வரைக்கும் போய் இருக்குது. ஆல்காயின்ஸும் பயங்கரமா சஃபர் ஆயிட்டு வந்திருக்குது. ஆக்சுவலி ட்ரெடிஷனல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட US ஓட இண்டெக்ஸா இருக்கட்டும் இல்ல இந்தியன் இண்டெக்ஸா இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் அக்ராஸ் மார்க்கெட் பாத்தீங்கன்னா எல்லாமே சஃபர் ஆயிட்டு வந்திருக்குது. நம்ம இந்த வீக் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்ல ஏதாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? நான் என்ன லெவல்ஸ் பிட்காயின் சார்ட்ல ஆல்காயின் சார்ட்ஸ்ல பார்க்குறேன் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அண்ட் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்கமிங் டேஸ்ல வர போற ப்ராஜெக்ட்ஸ்ல மேசிவான நியூஸஸ் இருக்குது. அதை பத்தி இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அண்ட் நான் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்ச் தேடிட்டு வந்திருந்தேன் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் சீரிஸ் கண்டினியூ பண்றதுக்கு. அண்ட் ஓகேஎக்ஸ் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ ஓகேஎக்ஸ்ல ஜம்ப் ஸ்டார்ட் அப்படிங்கிறது நிறைய கொண்டு வந்துட்டே வந்திருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? என் பேர் அஜித், நீங்க பார்க்குற கிரிப்டோ நாலேஜ் தமிழ். ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் இன்ட்ரோவில் சொன்ன விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டோட ஓவர்வியூலேருந்து ஆரம்பிப்போம். ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா $1.9 trillion அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோ நான் பண்ணது 4 days முன்னாடி. லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 1 week அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் பிட்காயினோட ப்ரைஸிங்காக இருக்கட்டும் ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட் கேப்பே அதே ரேஞ்சில் தான் இருக்குங்க. பெருசாக எந்த விஷயங்களும் நடக்க கிடையாது. மார்க்கெட் ரொம்ப போரிங்காக தான் போயிட்டுருக்குது. யாரையும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுட்டு இல்லை மார்க்கெட் ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக எந்த விஷயமும் நடக்கலை. இப்போ நீங்கள் நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்தளவுக்கு பார்ட்டிசிபேட்டிவாக இருப்பாங்க. பீப்புள் ரொம்ப இன்ட்ராக்ஷன்லாம் நிறையவே இருக்கும். பட் அந்தளவுக்கு இப்போ யாரும் பேசுகிறது கிடையாது. அண்ட் ஆல்சோ ட்விட்டருமே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக பேசுகிறதுக்கு விஷயம் இல்லை. ஐ மீன் நான் கிரிப்டோ ட்விட்டர் பற்றி பேசிகிட்ருக்கேன், கிரிப்டோ அப்படிங்கிற பர்டிகுலர் செக்ஷனு. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுகிறதுக்கும் பெருசாக டாபிக்ஸ் அப்படிங்கிற இல்லை. ரேண்டமான எந்த விஷயமும் பற்றி பேசிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தளவுக்கு தான் மார்க்கெட் இருக்குது. யாரையும் இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கல அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஸோ பிட்காயின் $39,000, எத்தேரியம் $2,900. இப்போது இன்னொரு ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் யாராவது பியர் மார்க்கெட் மேசிவான டிப்பில் ஆஃபரில் நான் டிப் வாங்க போகிறேன் அப்படின்னு இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேபிள் காயின்ஸ் USDT USDCயாக வச்சுக்க பாருங்கள். இல்லைனா BUSD கூட ஓகே தான். பிளாக் செயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது எத்தேரியம் பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் கூட ஓகே. அண்ட் மேபி சொல்லோனா இந்த மாதிரி பிளாக் செயின்ஸ் பாலிகன் கூட ஓகே தான். இந்த மாதிரி பிளாக் செயின்ஸில் வச்சுக்க பாருங்கள். இன்னொரு விஷயம் பார்த்துருந்தேன். அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா டெரா பிளாக் செயினில் இருக்கக்கூடிய USD அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஸ்டேபிள் காயின் BUSD ஃப்ளிப் பண்ணி இருக்குது. இது ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். USD அந்த அளவுக்கு சேஃபாக USDக்கு பின்னாடி இருக்க பேக்கிங் பார்த்தீங்கன்னா பிட்காயின் பேக்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி மேபி நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நான் ஒரு வீடியோவே பண்ணுறேன். இப்போ நீங்கள் USDT இல்லை USDCலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த $1 USDT அப்படிங்கிறது $1 அமெரிக்கன் டாலரோட பெக் பண்ணப்பட்டிருக்கும். பட் USDTக்கு வேறு USDக்கு வேறு கதை ஓகேங்களா. மேபி அதுக்கான ஒரு டெடிக்கேட்டடாக வீடியோ கூட பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. ஆல்காயின்ஸே கூட பார்த்தீங்கன்னா சொல்லோன்னா லூனா எல்லாமே ஓகே கைஸ், இப்போது ட்ரேடிங் சீரிஸ் பற்றியும் அப்டேட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அசன்டெக்ஸில் நம்ம ட்ரேடிங் சீரிஸ்னு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் ஆரம்பிச்சிருந்தோம். $1,000 ஸ்டார்ட் ஆகி அது $3,000 வரைக்கும் போயிருந்தது. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அசன்டெக்ஸ் எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைங்க. ஏன்னா வால்யூம் பெருசாக இல்லாதனால கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் ஆச்சு கொஞ்ச நாளாகவே ஸோ அதனால தான் வேறு எக்ஸ்சேஞ்சஸ்க்கு மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் பினான்ஸ் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். KYC எல்லாம் பண்ணியிருக்கு. அண்ட் FTXலேயும் நான் ஃபண்ட்ஸ் பர்சனலாக ஹோல்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். கூகாயின் இந்த ஹியோபி பார்த்தீங்கன்னா ஹியோபியில் எனக்கு அந்த மொபைல் ஆப் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைங்க. கூகாயின்னு ஆப்வியஸாக அது ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்சு அசன்டெக்ஸ் மாதிரி ஒரு அசன்டெக்ஸ் அளவுக்கு தான் வால்யூமாக இருக்கும். அதனால் ஓகேஎக்ஸ் என்னோடய அக்கௌண்ட் அந்தளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ஆல்சோ ஓகேஎக்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓகேஎக்ஸோட ஒரு கொலாபரேஷன் மாதிரி நான் பேசியிருந்தேன். அவங்களும் சூப்பர் ஓகே அப்படின்னு இருந்தனால ஓகேஎக்ஸ்க்கு ஃபண்ட்ஸ் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேஎக்ஸில் இப்போதைக்கு என்கிட்ட இருக்க ஒரு $400 பக்கம் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் $1,000 இந்த இதுலேயுமே நம்ம
ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்லேயுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது டெபாசிட் பண்ணிட்டு ஓகேஎக்ஸ் நான் வந்து பார்த்துருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் ஏன் ஓகேஎக்ஸ் வந்து சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகேஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அண்டர் ரேட்டட் எக்ஸ்சேஞ்சுன்னு கூட வந்து சொல்லலாம். பட் இது ஒன் ஆஃப் த டாப் எக்ஸ்சேஞ்சுங்க. ஓகேஎக்ஸில் நல்ல வால்யூமே வந்து இருக்குது. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது பினான்ஸு, செகண்ட் ஓகேஎக்ஸ் தான் வந்து இருக்குது. அவங்களோட வால்யூம் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஓகேஎக்ஸில் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் வந்து இருக்குது. ஒரு பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சில் ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் வந்து எடுத்திருந்தேன். ஐ மீன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து ஒரு 15 சென்ட்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்குங்க. எனக்கு ஞாபகம் வந்து இருக்குது நல்லாவே வந்து. ஸோ ஏரியா வந்து ஒரு 15 சென்ட்ஸ் இருக்கும். வந்து என்ன பண்ணேன்னா மார்ஜினில் என்கிட்ட இருக்க ஒரு பெரிய மேஜரான அமௌண்ட் வந்து, ஏன்னா எனக்கு ஏடிஏவில் ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்ல ஹைப்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு 15 சென்ட்ஸ் வந்து இருக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா நிறைய ஏடிஏ வாங்கி மார்ஜின் ட்ரேட் பண்ணியிருந்தேன் ஏடிஏவில் வந்து. ஆக்சுவலாக ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரான சார்ட்டில் ரெஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஒரு 15 சென்ட்ஸில் நான் வந்து ஏரியா வந்து மார்ஜின் ட்ரேடாக வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஏரியா வந்து 30 சென்ட்ஸ் வரைக்கும் அது ஸ்ட்ரகிள் ஆச்சு. தென் ஒரு நல்ல ஸ்பைக்கு ஒரு $1 வரைக்கும் அந்த ஏரியா வந்து ஹோல்ட் பண்ணேன். ஸோ ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருந்தது அந்த ட்ரேட் வந்து எனக்கு வந்து மார்ஜின் ட்ரேடாக வந்து பண்ணது வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஓகேஎக்ஸ்லையுமே வந்து இருக்குது. ஸோ ஓகேஎக்ஸில் நல்ல வால்யூம் இருக்கனால நம்ம ஓகேஎக்ஸில் இனிமேல் அந்த இது வந்து கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஓகேஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 தான் வந்து இருக்குது இவங்களோட டெரிவேட்டிவ்ஸ்க்கான வால்யூமாக இருக்கட்டும். ஸோ வால்யூம் ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயமா வந்து இருந்துட்டு வந்துருக்குது ஓகேஎக்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கனால ஒய் நாட் ஓகேஎக்ஸ் நல்ல எக்ஸ்சேஞ்சு. அண்ட் ஓகேஎக்ஸில் இன்னொரு விஷயமா வந்து பார்த்துருந்தாங்க. இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அப்கமிங் டேஸில் கொலாபரேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு எனக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேஎக்ஸில் ட்ரேடிங் ஃபீயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஓரளவுக்கு ஓகேவாக வந்து இருக்குது. நான் அசன்டெக்ஸ் விட வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்கிறேன். உங்கள் ஜெம் ஸ்டார்ட் அப்படிங்கிறதும் வந்து கண்டினியூஸாக வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்களாங்க. இதை பற்றி நான் லேட்டாக தான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ முன்னாடி வந்து பிளாக் செயின் ப்ராலர்ஸ் அப்புறம் கிளே சிட்டி அப்படி இப்படின்னு நிறைய வந்து வந்திருக்குது. ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் பிளாக் அப்படின்னு ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு போல். நான் இப்போ தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஓகேஎக்ஸ் நோண்டிட்டு இருக்கும்போது டெபாசிட் பண்ணிவிட்டு. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி அப்போது ஃபண்ட்ஸ் பெரிய லெவலில் வந்து பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போவே நான் லெவல் 2 KYCலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து இது மேபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஓகேபி டோக்கன் வந்து இருந்ததுன்னா ஓகேஎக்ஸ் வந்து செகண்ட் வால்யூம் ஜென்ரேட்டிங் எக்ஸ்சேஞ்சாக வந்து இருக்கனால டாப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கனால உங்களோட ஓகேபி டோக்கன் கம்பேரிட்டிவ் அண்டர் வேல்யூடுங்க. மேபி இந்த எலிமெண்ட் பிளாக் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டில் இன்னும் 2 நாள் கிட்ட வந்து இருக்குது. இதுக்கு வந்து ஒரு $5000 வந்து ட்ரேட் பண்ணியிருக்கணுமா. அண்ட் ஓகே பி டோக்கன் வந்து 3 நாள் ஆவரேஜாக நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த அலாட்மெண்ட்கான ரூல்ஸு. ஸோ ஒரு எலிமெண்ட் டோக்கனோட ப்ரைஸிங் என்ன அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு $5000 ட்ரேட் பண்ணியிருக்கணும். 3 நாள் ஆவரேஜ் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஓகேபி வந்து மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து அலோகேஷன் வந்து கிடைக்குமாங்க. ஸோ மறக்காமல் இது வேணும்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்னும் அந்த இதெல்லாம் வந்து பண்ணல. என்கிட்ட $400 தான் இதில் வந்து இருக்கனால ஸ்டில் நானுமே இதில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து இருக்கேன். மேபி உங்களுக்கு வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து வால்யூம் ஜென்ரேட்டிங் பண்ணுற ஒரு எக்ஸ்சேஞ்ச் தாங்க. இப்போ நம்ம பிடிசி சார்ட்லாம் பிடிசி எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். கைஸ், நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் இந்த சார்ட் பற்றி. இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் வந்து ஒரு பேரிஷ் சேனல் தான். ஸோ இது டவுன் சைடு வந்து பிரேக் ஆகிருக்கனால ஸ்டில் இது வந்து இந்த சேனல் பற்றி ரொம்ப இதுதான் வந்து இப்படி தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. மேபி இது வந்து ஒரு கன்சிடரேஷனில் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டில் இது அப்படியே தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்லாம் எதுவுமே வந்து கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி சேனல் அப்படிங்கிறத தாண்டி நான் லெவல் டு லெவல் ப்ளே அப்படிங்கிறதான் மேஜராக வந்து பார்ப்பேன். ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு மிட் லெவல் இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து ஒரு மிட்டாக வந்து இருக்கிறது வந்து இந்த பர்டிகுலர் $37,500 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் டாப் வந்து இந்த சைக்கிளில் வந்து பார்த்துக்கும்போது ஒரு 68K வந்து போன உடனே நம்ம $34,000 கீழே வந்து பெருசாக வந்து பிடிசி ப்ரைஸ் வந்து போனது கிடையாது. மேபி பாப்பா அப்கமிங் டேஸில் என்ன வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சிலே ரொம்ப நாள் வந்து இருந்தனால நம்ம பிடிசி ப்ரைஸ் வந்து இருந்தனால ஒரு
பெரிய மூவ் கூட நம்ம மேபி அப்கமிங் டேஸில் வந்து எதிர்பார்க்கலாம். நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 months மேலே வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சிலே வந்து இருந்துட்டு வந்திருக்கோம். ஸோ வில் சி கைஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்து. ஸோ இப்போது பிடிசி வந்து வீக்லியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வீக்லியில் தொடர்ந்து ஒரு 4 ரெட் கேண்டில். ஸோ இந்த வீக்கும் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ரெட் கேண்டிலுக்கான வீக்காக கூட வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அட்லீஸ்ட் பெரிய அளவில் நம்ம வந்து க்ரீனிஷ் அப்படிங்கிற வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேமில் என்ன வந்து நடக்குது, என்ன வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பிடிசி வந்து நெக்ஸ்ட் லெவல் எதுவாக வந்து வாட்ச் பண்ணணும்னா இந்த $37,800 மேபி வந்து இங்கே இடத்துலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி பிடிசி அகெயின் ஒரு 40,000 ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் வந்து போயிட்டு அகெயின் அந்த இடத்துலேருந்து ஜம்ப் ஆகி இந்த ரேஞ்ச் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த மூவ். ஸோ மேபி ஒரு சின்ன ரெக்கவரி வந்து அதுக்கப்புறமா வந்து டம்ப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் டேஸ் இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து இருக்கனால ஒரு நல்ல இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கலாம். அண்ட் இந்த லெவலுக்கு நெக்ஸ்ட் நம்ம எதை வந்து எதிர்பார்க்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர் இது பர்டிகுலர் இந்த லெவல் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா இந்த பர்டிகுலர் $34,000 வந்து மேஜரான லெவலாக நம்ம வந்து பார்க்கலாம். பட் அதை தாண்டி அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 36,000 அந்த $35,500 இது வந்து ஒரு மேஜரான ஒரு ரீஜனாக நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு மேபி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கைஸ். ஏதாவது ட்ரேட் ஏதாவது எடுத்தேன்னா நான் கண்டிப்பாக நம்ம குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து ஓவரால் பேரிஷாக தான் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த நம்ம S&P 500 இருக்கட்டும், குளோபல் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக வந்து டம்ப் ஆகுது. நீங்கள் ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது வந்து S&P 500 சார்ட்டில் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து போய்ட்டுருக்குங்க. அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பர்டிகுலராக வந்து நிஃப்டிலாம் வந்து பயங்கரமான டம்ப்பு. ஸோ ஒரு 2% டம்ப் அப்படிங்கிறதுலாம் ஒரு நார்மலான விஷயமே வந்து கிடையாது. ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே பயங்கரமாக ரெட் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ எப்போவுமே மண்டே வந்து பெரிய லெவலில் ஒரு ரெட் டேவாக இருந்ததுன்னா அந்த வீக்கில் ஃபர்தராக பெருசாக வந்து டம்ப் ஆனது கிடையாது. நான் ஜென்ரலாக வந்து பேசிகிட்டு இருக்கேன். பெருசாக அந்த மாதிரி வந்து டம்ப் ஆகாது. ஸோ வில் சி அப்கமிங் டேஸில் என்ன வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து. ஸோ இன்னமும் இந்த ஃப்ளோர் அப்படிங்கிறது வந்து இந்த 30K தான் வந்து ஃப்ளோராக வந்து இருந்துட்டு வந்து இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரம் டச் ஆகுதா என்ன ஆகுது அப்படிங்கிற பொறுத்து இருந்து வந்து பார்ப்போம். அண்ட் மற்ற ஆல்காயின்ஸ் எல்லாமே பயங்கரமான டம்ப் தாங்க. யூ கேன் சி இங்கே வந்து பார்க்க முடியும். பட் ஒரு நல்ல விஷயம் இன்னொரு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் பியர் மார்க்கெட் வந்து பார்த்தாலுமே கூட ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தாலுமே மார்க்கெட் டம்ப் ஆகுது பயந்தாலுமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பியர் மார்க்கெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆல்காயின்ஸ் அதுவும் நீங்கள் டவுன் லைன் வந்து போய் நிறையா ஆல்காயின்ஸ் நீங்கள் வந்து சீப்பராக வாங்கணும்னு நினைக்கிற ஒரு சில ஆல்காயின்ஸ்லாம் இப்போவுமே பயங்கரமாக டம்ப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மூன் பீமாக இருக்கட்டும், இல்லை மூன் ரிவர்னு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஆல்ரெடி பயங்கரமாக வந்து டம்ப்பாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து டம்ப் ஆச்சுன்னா எந்த அளவுக்குலாம் டம்ப் ஆகும்னு பாருங்கள். எந்த அளவுக்கு சீப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுதான் நம்மளுக்கு மெயினில். மேபி அடுத்த சைக்கிளில் நம்மளால் நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். ஸோ ஒரு சில ஆல்காயின்ஸ் நான் வந்து பர்டிகுலராக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில ஆல்காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி வந்து நல்ல டம்ப்பாக இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் சைக்கிளோட பாட்டமில் இந்த அளவுக்கு டம்ப் ஆக நினச்சி பாருங்களேன். ஸோ RMRK கூட நான் ரொம்பவே வந்து இதெல்லாம் வந்து ஒரு $8 போகாது அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்காது. அண்ட் NetVRK NFTஸ்மே நான் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ நெட்வொர்க் கூட மேபி வந்து நல்லாவே வந்து போக சான்சஸ் இருக்குது. நெட்வொர்க்கில் நான் ஒரு லேண்ட் வந்து வாங்கியிருந்தேங்க அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நெட்வொர்க்கோட ஃப்ளோரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.4 எத்தேரியம் மாதிரி இருக்குது. அது நம்ம டாலரில் வந்து பார்க்கும்போது மேபி ஒரு $1,200 அப்படின்னு வந்து இருக்கலாம். பட் இவங்களோட மினிமம் லேண்ட் வந்து சேல் பண்ணும்போது ஒரு $700 அந்த மாதிரி தான் வந்து இருந்தனால ஸோ பெரிய லெவலில் இந்த NFTலாம் டம்ப் ஆகலை. அதை தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல வரேன். ஸோ ஸ்டில் ஒரு சில NFT ஸ்ட்ராங்கான ப்ராடக்டோட NFTஸ்லாம் ஹார்ட் ஒர்க்லாம் நல்லாவே வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ இந்த டம்ப் வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்மளுக்கு வந்து முடியுதா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். நீங்கள் சப்போஸ் பிட்காயினை கூட டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுறீங்கன்னா இந்த $34,000 ஸ்பாட்டில் பை பண்ணுறீங்கன்னா $34,000 வந்து பை பண்ண பாருங்கள். $34,500 அண்ட் $30,000 இந்த ரேஞ்சில் பை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு சின்ன பம்ப் அப்படிங்கிறதாவது வந்து இருக்கும். ஐ மீன் சின்ன பம்ப்னா ஸ்பாட்டில் பை பண்ணிங்கனாலே ஆல்ஸ்லேயே வந்து ஒரு 30 to 40% கூட பம்ப் அப்படிங்கிறது வந்துருக்கும். ஸோ இதுதான் மேஜரான லெவல்ஸ். இந்த இடத்துல DCA பண்ணுவேன், இந்த இடத்துல நான் வந்து DCA பண்ணுவேன். ஸோ இந்த லெவல்ஸாக தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் எத்தேரியம் அதுக்குள்ளேயே வந்து இந்தளவுக்கு பிட்காயினே வந்து டம்ப் ஆச்சுட்டானா
எத்தேரியம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு $2000 கிட்ட வந்து $2200 $2400 கிட்டலாம் வந்து வந்துடும். அப்கமிங் டேஸில் என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல மேபி இந்த டாப் வந்து ஷார்ட் பண்ணாமல் விட்டனால ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம ஷார்ட் பண்ணலாமா, இன்னும் இந்த அளவுக்கு போகுமா, இந்த அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது வந்து நியர்லி லைக் கேட்சிங் அ நைஃப் மாதிரி தான். ஸோ அது எப்படி வேணால் நம்மளை வந்து மேபி கூட வந்து குத்திடலாம். ஸோ அப்படி இருக்கனால ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஷார்ட் பண்ணுறது கொஞ்சம் முட்டாள்தனமாக தான் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கணும்னா மேபி லிட்ரலாக டாப்லேயே வந்து ஷார்ட் பண்ணியிருக்கணும். இந்தளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு மேபி இந்த இடத்துல ஒரு சின்னதாக பவுன்ஸ் கூட வந்து வரலாம். அந்த பவுன்ஸ் மேபி வந்து ஒரு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் லேட் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ரெக் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பவுன்ஸ் கூட வந்து அதுக்கம்மா கூட டம்ப் ஆகலாம். ஸோ இப்படி தாங்க வந்து போயிட்டுருக்குது. ஸோ அப்படி இருக்கனால நீங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கீழே போகும் 30K போக போகுது அப்படின்னு இந்த இடத்துல தான் வந்து ஷார்ட் பண்ணாதீங்க. ஓவரால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிடிசி வந்து அகெயின் வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹை வந்து பண்ணுமா, அகெயின் மார்க்கெட் வந்து இந்த வருஷத்துலேயே வந்து ரெக்கவர் ஆகுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாசிட்டிவ் சைட்ஸும் வந்து இருக்குது, நெகட்டிவ் சைட்ஸுமே இதுக்கு வந்து இருக்குது. இப்போது ஜஸ்ட்டு நான் ஒரு சில போஸ்ட்லாம் வந்து பார்த்துருந்தேன் ட்விட்டரில். அக்யூமுலேஷன் அட்ரஸஸ் கோயிங் பேரபோலிக் ஓவர் தி லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். ஸோ அக்யூமுலேஷன் நடந்தால் ஆப்வியஸாக பிட்காயின் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் எக்ஸ்சேஞ்சஸோட ரிசர்வ்ஸ்லாம் வந்து இன்னொரு லோ வந்து மேக் பண்ணுது பிடிசியில். அப்போ நிறைய பேர் அக்யூமுலேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த அளவுக்கு ஒரு சைட்வேஸில் வந்து போகிறது வந்து ஒரு மேசிவான ஒரு அப் மூவ்க்கான அறிகுறி தான். இந்த மாதிரியும் வந்து பார்க்க முடியுது. அண்ட் அனதர் சைடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 இருக்கட்டும், எல்லா இண்டெக்ஸஸ் மேஜரான கண்ட்ரிஸோட ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கிற மாதிரி தான் வந்து இருந்துட்டு வந்திருக்கும். இந்த கொரோனா க்ரைசிஸ்க்கு அப்புறமா பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பம்ப் அப்படிங்கிறதா வந்து இருந்தது. ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ் நியூக் ஆகும்போது பெரிய அளவில் கிரிப்டோஸ் எப்போவுமே வந்து பெரிய அளவில் பம்ப் ஆனதில்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் கேப்பே இந்த அளவு பெருசாக இருக்குது. அண்டு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்ஸும் எல்லா கண்ட்ரிஸோட இன்ஃப்ளேஷன் ரேட்டும் வந்து ஹையராக தான் வந்து போய்ட்டுருக்கனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அப்படிங்கிற வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அப்படிங்கிறது அக்ராஸ் நீங்கள் எந்த மார்க்கெட் எடுத்துக்கினாலும், நீங்கள் நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், எந்த மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து ஒரு நல்ல விஷயமே. இந்த ரியல் எஸ்டேட்டை கூட அது வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது கிரிப்டோ வந்து நீங்கள் அந்தளவுக்கு ஆப்டிமிஸ்டிக்காக வந்து மேலே போகும் அப்படிங்கிறது நினைக்கிறது வந்து மேபி உங்களுக்கு அதனால் நிறைய பெயின்ஸ் அப்படிங்கிறத அனுபவிக்க சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நியூட்ரலாக இருங்க. மேபி அப் மூவ் வருதா அதை பார்த்து நம்ம வந்து யூஸப் பண்ணிப்போம். நான் முடிஞ்ச அளவுக்கு டே டு டே நியூஸஸோடையாவது உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸு, ஆலன் வாக்கர் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இவர் பெரிய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். இவருக்கு நிறைய ஆல்பம்ஸ்க்கெலாம் கூட வந்து பண்ணியிருக்காரு. பப்ஜியோட பேக்ரவுண்ட் மியூசிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆலன் வாக்கர் இவரது தான். நியர்லி யூடியூப்லலாம் 40 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமில் 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து வச்சுருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் கொரைட் அப்படிங்கிற ப்ராஜெக்டோட கை கொடுத்துருக்காரு. ஸோ கொரைட்டில் இவருக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ், இவருக்கான பேஸ் அப்படிங்கிற அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார்னா கொரைட்டோ ஒரு நல்ல ப்ராஜெக்ட். மேபி அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய நியூஸஸோட இன்னும் பெட்டரான நிறைய விஷயங்களோட வந்து பார்ப்போம். தேங்க்யூ.